ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லாமல் கேரட் பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கேரட்லாம் வெட்டி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா சுண்டி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா, ஏன்னா எனக்கு காய் கம்மியாக தான் இருக்குது, ஸோ ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம். இப்போ இதை போட்டு இதை மூட்டையும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவை இதில் கொட்டிடலாம். அடுத்தது கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை. இப்போது இதை உள்ளே போட்டுட்டு தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், தண்ணி நல்லா சுண்டணும். அது வரைக்கும் இது நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா போதும். நீங்கள் உப்பு பார்க்குறது இப்போ பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லை, உப்பு கரெக்டாக தான் இருந்தது, ஸோ நான் ஆட் பண்ணல. இப்போ இது நல்லா தண்ணி சுண்ட வரைக்கும் கிளறி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எண்ணெய் நம்ம ஊற்றவே இல்லை இல்லையா. சூப்பராக பொரியல் ரெடி ஆச்சு. இதுக்கு எண்ணெய் இல்லாமல் செஞ்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பொரியலுக்கு பிடிக்கும் ஆனால் எண்ணெயாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட் வச்சு செய்யலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது அவரைக்காய் இருக்குது இல்லைங்களா, அவரைக்காய்க்கு செய்யலாம். இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் செய்கிற பொரியலுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஒரு சொட்டு கூட எண்ணெய் கிடையாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.